வணக்கம். இன்றைக்கி மல்லாட்டை பயிர் எடுத்திருக்கேன். நான் ஒரு கப்பு, நீங்கள் எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கங்க. ஒரு கப்பு அளவு எடுத்துக்கினா வெல்லம் கரெக்டாக வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வறுத்து இதை புடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் க்ளீன் பண்ணிவிட்டு. நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருக்காங்க. இதை மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க சகோதரிகளே. நான் ஜாரில் சேர்த்து நான் குறை லேசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அதே கப்புலேயே 3/4 கப்பு நான் வெல்லம் துருவி எடுத்திருக்கேன். அதுக்கு ரொம்பலாம் தண்ணி வைக்கக்கூடாது பாருங்கள். கொஞ்சமாக ஒரே ஒரு தண்ணி, அதாவது ஒரு 1/4 டம்ளர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 2-3 ஸ்பூனை விட வச்சா கூட போதும். அப்படியே பாருங்கள், தண்ணி நிறைய விடும் பாருங்கள். இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் நான்ஸ்டிக் கடாவில் தான் சேர்த்துருக்கேன். சால்ட்டு ஒரு பிஞ்சு சேர்த்து நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு கம்பி பதம் வந்த உடனே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சேன் மல்லாட்டை பொடியை சேர்த்து விட்டுட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டு நல்லா 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள். வெளியிலே வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஒரே வாரத்தில் காலி ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் சேர்த்து விட்டு இப்படி பண்ணிவிட்டு மேலே அதே அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பரை மேலே போட்டு ஒரு சப்பாத்தி கட்டி வச்சு இந்த மாதிரி நம்ம தேவையான சைஸில் அது மாதிரி திரும்பி அப்படியே தீத்தி எடுத்துகிட்டு பாருங்கள். சூப்பராக வரும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இதுக்கு எனக்கு ரொம்பலாம் டைமே எடுக்கலை பாருங்கள். 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. நீங்கள் மல்லாட்டை வறுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கூட டைம் குறையும். பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, ஏன்னா சீக்கிரம் செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு வச்சிட்டோம்னா கட் பண்ணி எடுக்கக்குள்ளே ஈஸியாக வரும் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஃபேன் காற்றுல இருக்கட்டும். கட் பண்ணி லேசாக கோடு போட்டு தான் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து தட்டில் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் சகோதரிகளே. நல்லா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். சகோதரி, நீங்கள் இது செய்துட்டு எனக்கு சகோதரிகளே தைலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.